अल्हम्दुलिल्लाह नहमदु सल्ली अला रसूलिल करीम अम्मा बाद क़ाल तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम இன்னமல் அமாலு பின்னிய்யா அவ் கமா கால். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னால் நான் நிறைய தலையங்கம் கொடுத்து பேசியிருக்கின்றேன். இன்றைக்கு ஒரு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் விவாகரத்து பற்றிகளை பேச நான் விரும்புகிறேன். விவாகரத்து என்பது ஒன்று மனிதனின் இதயங்களில் பொருத்தமில்லாத இருக்கும்போது அது முறிந்து போய்விடும். இன்னொன்று இந்த ஷைத்தானின் சேட்டைகளினால் முறிகிறது. இது அடுத்தபடி. இந்த அடுத்த விஷயத்தை பற்றி நான் உங்களிடம் விவாதிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் முன்னால் வருகின்றது. இப்பொழுதுதான் கல்யாணம் ஆகியிருந்தது. ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி விவாகரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 2 வருடத்தில் விவாகரத்துக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி மன முறிவு வருது பாருங்க. இது எதனால் வருது? சரி, குர்ஆன் மூலமாக இதற்கு என்ன தீர்வு இருக்கு என்று சொல்லி நாங்கள் நினைத்து ஒரு முறை அது ஒரு பெண்ணு ஒரு கணவன் மணி வந்தார்கள். உட்கார்ந்து அவங்க முன்னால் குர்ஆனோட ஆயத்துகள் ஓதும்போது அதில் ஒரு தம்பதிகளுக்கு புருஷன்கிட்ட கஷ்டம், புருஷனிடம் ஒரு கஷ்டம் தெரிந்தது, ஜின்னத்தின் சேட்டை தெரிந்தது. இன்னொரு தம்பதி இடம் இன்னொரு விதமான ஷைத்தானின் சேட்டைகள் தெரிந்தது. இது எப்படி என்றால் நான் முதலில் சொல்லியிருக்கின்றேன். கல்யாணத்துக்கு முதல்ல இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், ஆசைப்பட்டு ஒரு பெண் இருக்கிறார்னால் ஒரு அழகாக இருக்கிறாள், அவளோட முடி அவளோட கூந்தல் ரொம்ப அழகாக இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல ஏறிடுவாங்க. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பெண் மக்களை எங்கே வெளியே போகும்போது தலையை கிளீனாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியால் மூடிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பெண்களின் கூந்தலில் இந்த ஜின்னாத்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. இந்த பெண்களின் கூந்தல் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும். யாருக்கு? இந்த ஜின்னாத்களுக்கு. அதே சமயத்தில் ஆண்கள், இப்போ ஆண்களுக்கு அவங்களுடைய அழகில் மயங்கி நிறைய பெண் ஜின்னாத்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல ஏறிடுவாங்க. உடம்புல ஏறிட்டு கணவன் மனைவி போலவே வாழவார்கள் இவர்கள். கல்யாணம் ஆயிடுச்சு, இவர்களுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு. நடந்த பிறகு புருஷன் மனைவி சேரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் வரும். பெரிய ஒரு சின்ன ஒரு பேச்சு இருக்கும். ஒரு பேசிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய சண்டை சச்சரவாக மாறி அது விவாகரத்து வரைக்கும் எடுத்துட்டு வந்துடும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்க்கும்போது மனைவி எங்களது ஒரு சாதாரண நார்மல் பொசிஷன்லேயே தெரிவா. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கா, நல்ல முஹப்பத்தாக இருக்கான்னு சொல்லி. இரவு நேரத்தில் நாங்கள் ரூமில் இருக்கும்போது தான் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பூங்கமாக வெளியே வரும். இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு குர்ஆன் மூலமாக என்ன தீர்வு அப்படி வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சூரா அன்ஃபாலில் ஒரு ஆயத்து இருக்கிறது, ஆயத் நம்பர் 63. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வல்லப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமியா மா அல்லப்த பைன குலூபிஹிம். நீங்கள் லட்சங்கள் கொடுத்து செலவு செய்தாலும் இதயங்களில் முஹப்பத்தை உண்டாக்க முடியாது. இதயங்களில் முஹப்பத்தை உண்டாக்குவது என்பது அது என் கையில் தான் இருக்கின்றது என்று. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்கிறோம்? இந்த துவா ஓதின பிறகு அல்லாஹ் கிட்ட நாங்கள் துவா கேட்குறோம். யா அல்லாஹ், லட்சங்கள் கொட்டி செலவு செய்தாலும் யா அல்லாஹ் நாங்கள் இதயங்களில் முஹப்பத்களை உண்டாக்க முடியாது, இதயங்களை இணைக்க முடியாது. இதயங்களில் இணைக்க வைக்கிற விஷயம் அது உன் கையில் தான் இருக்கிறது என்று நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம்.
பிரார்த்திக்கும் போது, இந்த குர்ஆன் மூலமா கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், அந்த கணவன் மனைவி நடுவில் அந்த இதயங்களில் ஒரு முஹப்பத்தை உண்டாக்குறான். இதுதான் அல்லாஹ்வுடைய மகத்துவம், இந்த குர்ஆனுடைய மகத்துவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் மூலமா எந்த விஷயத்துல நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்டீங்கன்னு வச்சுங்க, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தம்பதியர் என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு, எதனால்தான் எங்களுக்கு சண்டை வருது. ஆனா பார்க்கும்போது அந்த பெண்ணு அந்த புருஷன் மேல அவ்வளவு ஒரு காதலா இருக்கிறா, அவ்வளவு ஒரு பிரியமா இருக்கிறா. அவ இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைங்க, அவர் மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், பாசம் வச்சிருக்கிறேன். ஆனா எதிர்பார விதமாக இரவில் தான் நிறைய சண்டை சச்சரவுகள் வருகிறது. அது பிறகு உட்கார்ந்து ஓதும் போது கிளீனா தேருது, அந்த பெண்ணு உடம்புல ஒரு ஜின் உட்காந்துட்டு கஷ்டம் கொடுக்குது. அவன் என்ன சொல்றான், நானே புருஷனா இருக்கும்போது இவனையே புருஷனா ஏத்தி இருக்கிறா இவன், அதனால நான் இவனை விட்டு போக மாட்டேன். இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வரும்போது, இதனால தான் ஒரு மாசத்துக்கு ஒரு 100 விவாகரத்து வருதுன்னு வச்சுங்க. இந்த 100 விவாகரத்துல ஒரு 80 to 85 விவாகரத்து இந்த ஜின்னாத்களின் சேட்டைகளால் தான் வருது. அந்த அளவுக்கு பெண்கள் பாதிப்பு ஆயிருக்கிறாங்க இதனால. அது பிறகு உட்கார்ந்து ஓதுன பிறகு ஒரு 2 செட்டிங் 3 செட்டிங், அது பிறகு ஜின்னாத்துக்கு அங்கிருந்து கிளம்பியாச்சு, அந்த உடம்புல இருந்து போன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்ல கூடி வாழ்ந்து பிள்ளைங்களும் பெற்று இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறது விஷயம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன், ஏன்னா ஒரே ஒரு தம்பதியோட விஷயத்தை தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லபடியா நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.